வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னன்னா, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான நோட்டிபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி போஸ்டிங் கேட்டிருக்காங்கன்னா ஜூனியர் அசோசியேட்டாக கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ற டேட் பாத்தீங்கன்னா 17/12/2024 இருந்து 7/1/2025 வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஜனவரி 7ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இந்த கீழே இருக்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் வெப்சைட் லிங்க் கொடுத்துட்றேன். இந்த வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி இல்ல மார்ச்ல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க ஆன்லைன்ல எக்ஸாம் நடக்கும். ஸோ டோட்டல் வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13,735 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்க சென்னைன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இங்க சென்னை புதுச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா 336 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வைஸா நம்மளுக்கு இங்க பிரிச்சிருக்காங்க. அது நீங்க எந்த கம்யூனிட்டி வரீங்களோ கேட்டகரியில வரீங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து முழுக்க முழுக்க தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்துட்டு நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பாத்தீங்கன்னா அதாவது கிராஜுவேஷன் எனி டிகிரி எந்த டிகிரியா இருந்தாலும் நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20ல இருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி அந்த 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிடபிள்யூபிடியில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 10 வருஷமும், பிடபிள்யூபிடியில் வந்துட்டு எஸ்சி எஸ்டி கேட்டகரி அந்த 15 வருஷமும், பிடபிள்யூ ஓபிசி அந்த 13 வருஷமும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுவே நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. டிவோர்ஸ் அண்ட் விடோ உமன்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ட்ரெயின்ட் அப்ரெண்டிஸ் அதாவது நீங்க ஆல்ரெடி வந்து எஸ்பிஐல வந்து அப்ரெண்டிஸா இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்டில வந்து 6 வருஷமும், ஓபிசில வந்து 4 வருஷமும், ஜெனரல் இடபிள்யூஎஸ்ல 1 வருஷமும், பிடபிள்யூ எஸ்சி எஸ்டில 16 வருஷமும், பிடபிள்யூடி ஓபிசில 14 வருஷமும், பிடபிள்யூபிடில வந்து ஜெனரல் இடபிள்யூஎஸ்ல 11 வருஷமும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஆல்ரெடி நீங்க எஸ்பிஐல அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த சலுகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் எக்ஸாம் நடக்கும்னு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்க உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது என்ன மீடியம்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதாவது இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ்ல இந்த 3 லாங்குவேஜ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3 லாங்குவேஜ்ல நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 டைப் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ப்ரீமியர்லி எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து மெயின் எக்ஸாம் நடக்கும். நீங்க ப்ரீமியர்லி எக்ஸாம் பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு மெயின் அலோவ் பண்ணுவாங்க. அதுல ப்ரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்துட்டு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 30 மார்க்குக்கு. நியூமெரிக்கலி எபிலிட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா 35 கொஸ்டினுக்கு 35 மார்க்குக்கும், ரீசனிங் எபிலிட்டியில வந்துட்டு 35 கொஸ்டினுக்கு 35 மார்க்கும், டோட்டலா வந்து 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்கு இருக்கு. 1 ஹவர் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல நடக்கும். நெகட்டிவ் மார்க்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் பொறுத்த வரைக்கும் 1/4 என்ற விதத்துல வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும், நீங்க தப்பா ஆன்சர்ஸ் வந்து ரைட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் இருக்கும். மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ்ல உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ்க்கு 50 மார்க் கேட்பாங்க. ஜெனரல் இங்கிலீஷ்ல 40 கொஸ்டினுக்கு 40 மார்க் கேட்பாங்க. குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல வந்து 50 கொஸ்டினுக்கு 50 மார்க் கேட்பாங்க. ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுக்கு 50 கொஸ்டினுக்கு 60 மார்க் கேட்பாங்க. ஸோ டோட்டலா வந்துட்டு 190 கொஸ்டினுக்கு 200 மார்க் கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.40 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ ப்ரீமியர்லி நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் மெயின்ஸுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீமியர்லி ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும். உங்களோட மெயிலுக்கு வந்து லிங்க்ஸ் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். அடுத்து உங்களோட நீங்க எக்ஸாம் போறப்போ அந்த ஹால் டிக்கெட்ஸ் எல்லாம் கண்டிப்பா எடுத்துன்னு போட்டோம். ஐடென்டி ப்ரூஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி நீங்க எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24,050 இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க ஃபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜெனரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா 750 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கான ஜாப் ஓப்பனிங் பிளேஸ், அதாவது அப்ளை பண்ற பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அப்புறம் நீங்க இது வேலை வாய்ப்புக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட போட்டோகிராஃபி, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் கேக்குறாங்க. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷனை வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். அது இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஐன்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஐன்னு போட்டு டேட் ஆஃப் உங்க நேம் போட்டு டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க கீழே இருக்கிறத வந்து நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்க கைப்பட எழுதிடணும். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷனை நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட 10th 12th மார்க் ஷீட், டிகிரி ஓவரால் மார்க் ஷீட் அண்ட் ப்ரொஃபஷனல் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பை நீங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.